நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்க்கான வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதோட மண்டே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நாம அனலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்ல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு மார்க்கெட் வந்து கன்டின்யூ அப்ல போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்து மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெயில்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அதாவது ஹையர் ஹை மார்க்கெட் வந்து இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணிட்டு வீக்லில ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் அகைன் இந்த ஏரியாவ வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கேண்டிலோட லோவ பிரேக் பண்ணணும். அதாவது வீக்லி கேண்டிலோட லோவ பிரேக் பண்ணணும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேஷன் குடுக்குது அப்படின்னா, இட்ஸ் அ பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, லோவ பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணா வேலிட். இதுக்கான லெவல் எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் பெர் வீக்லி சார்ட் அனாலிசிஸ். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு தான். வீக்லியோட லோ பிரேக் பண்ணணும். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வீக்லியோட லோவ பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீக்லி சார்ட்ட அனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்லயும் சேம் அஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கிளியரா ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் என்னன்றதையும். புதுசா பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோவ பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேங்கிறது புரியும். ஸோ இந்த சார்ட்ல நாம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து பியரிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பியரிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷனுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த பேரிஸ் கேண்டிலோட லோவ பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பரா பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம, நல்ல ஒரு நெக்ஸ்ட் பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது எகைன் வந்து டே டைம் ஃப்ரேம வந்து செல்க்கான நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ இந்த இடத்துல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த புல் கேண்டிலுக்கு கீழ நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ஹைக்கு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நோட் பண்ணுங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ண பிறகே சொன்னேன். பிரேக் பண்ண உடனே இந்த பியரிஷ் பார் ஃபார்மேஷன் விழுந்த உடனேயே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணா வேலிட். ஸோ அதே போல தான் இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்லயும் இந்த வீக்லி வந்து ஃபெயில்டு பேட்டர்ன குடுத்திருக்கு. அப்ப இந்த ஃபெயில்டு பேட்டர்ன் லோ பிரேக் பண்றப்போ உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமும் செல் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. இட்ஸ் நாட் அ செல் ட்ரெண்ட் ஃபெயில்யூர். ஃபெயில்யூர் எது வரைக்கும் வரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா 21,700. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமும் ஃபெயில்யூர், டே டைம் ஃப்ரேமும் ஃபெயில்யூர் தான். ஸோ இட்ஸ் நாட் அ ட்ரெண்ட் ரிவர்சல். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகல. ஃபெயில்டு தான் ஆயிருக்கு. அதாவது இந்த பை பிரேக் பண்ணி போக முடியாம ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கான லெவல் தான் 21,700. ஸ்டில் நவ் டே டைம் ஃப்ரேமும், வீக்லி டைம் ஃப்ரேமும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ செல் ட்ரெண்ட். செல் ட்ரெண்ட் கிடையாது. இட்ஸ் அ ஃபெயில்டு. ஹையர் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணி போக முடியாம ஸோ பியரிஷ் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க புல் மார்க்கெட்ட அப்படிங்கிறது தான் இந்த டாப்ல நமக்கு வந்து இண்டிகேஷன் குடுத்திருக்கு. ஸோ அதன் பிரகாரம் நாம 22,890ல கரெக்ட்டா ஷார்ப்பா பிஇ சைட்ல நம்ம என்ட்ரி குடுத்திருந்தோம். ஸோ இன்னும் ஹோல்டு வச்சிருக்கேன். பார்ப்போம் மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஸோ வீக்லி அண்ட் டெய்லி போத் ஆர் செல் ட்ரெண்ட் அதாவது ஃபெயில்யூர் என்ட்ரில இருக்கு. இட்ஸ் மீன்ஸ் டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியேட் பண்ணியிருக்கே தவிர டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இந்த லோக்கு கீழ தான். ஸோ ஆஸ் பெர் வீக்லி அண்ட் சார்ட் டே சார்ட் 2யும் வச்சு பார்க்குறப்போ இந்த லோக்கு கீழ இந்த 21,700 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுறப்ப தான் நமக்கு என்னவா இருக்க முடியும்னா, ட்ரெண்ட வந்து ரிவர்சல் ஆக்கப் போகுதா இல்லையாங்க நமக்கு தெரியும். பட் இந்த ஃபெயில்யூர்க்கு இந்த லெவல் ரீச் ஆகணுங்கிறது ஷார்ட் பேட்டர்ன். பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம்க்கு ஃபேவரா இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமும், டே டைம் ஃப்ரேமும் நமக்கு கிளியராவே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, 21,700 வரதுக்கு சான்ஸ் நெறைய இருக்குங்கிறத. ஸோ வருமா? அல்லது இன் பிட்வீன்ல ஏதாவது ரிவர்சல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, எகைன் ஒரு பாட்டத்துல உள்ள பிரைஸ் ஆக்ஷனோட ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேபி
ரிவர்ஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ரிவர்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ட்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ். அதாவது இந்த ஃபெயில்யூருக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் வரணும். அதுல மாற்றம் எதுவும் இல்ல. பட் ஆனால் அதற்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இன் பிட்வீன்ல வந்து 21,000 22,260 இந்த ஏரியால மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெவல் எதிர்பார்க்கிறது 22,400 செகண்ட் லெவலா எதிர்பார்க்கிறது 22,260 தென் 3 லெவல்ல நான் எதிர்பார்க்கிறது இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 21,700. ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் ரீச் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேம் நாளைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம். இன்டர்டே டைம் ஃப்ரேம் என்ன வேணா யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்றது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். பார்ப்போம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கிளியராவே ஸோ லாஸ்ட் வீக்லயே புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் ஹோல்டிங். ஸோ இந்த வீக்லயும் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கன்டினியூவா இப்ப வரைக்கும் ஹோல்டிங் வந்து கன்டினியூல தான் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேஷனுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே செட்டப்புக்கு மார்க்கெட் ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இங்கேயே செல்ல வந்து இனிஷியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹோல்டிங் எடுத்தோம். 22,819ல. ஸோ அத இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் எதுவரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ். சைட்வேஸ்க்குள்ள இது என்டர் ஆயிடுச்சு. ஸோ இது எங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா மார்க்கெட் 21,400 இருந்து 21,000 சாரி 22,400 அண்ட் தென் 22,260. ஸோ இந்த லெவலையோ ரீச் பண்ணிட்டோ, அல்லது இந்த 22,260 ரீச் பண்ணிட்டோ, மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு, இந்த சப்போர்ட் அதாவது சைட்வேவோட பாட்டத்த அகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 21,400 ரீச் பண்ண பிறகு என்ன சாரி 22,400 ரீச் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும், அதன் பிறகு எகைன் ஃபால் ஆச்சு அப்படின்னா, 22,260ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 லெவலையும் என்ன மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு என்ன நடக்குது? ரிவர்சல் சிக்னல் குடுக்குதா? அல்லது கன்டினியூவா ஃபால் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு, நாம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுப்போம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கிறது 22,400 2வதா பார்த்தீங்கன்னா 22,260. ஸோ லாங் டைம் ஃப்ரேம் வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ 21,700க்கு மோஸ்ட்லி மார்க்கெட் ரீச் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது எவ்வளோ வேகமா வருமா? அல்லது ஸ்லோவா வருமாங்கிறது தெரியாது. பட் 21,700க்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.